பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவு என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். மறைவு என்று சொன்னால் அது என்ன அப்படிங்கிற யோசிக்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பை அது காட்டுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம உன்னதமானவருடைய மறைவு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக மறைவு அப்படின்னா அது ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதர்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்களையோ அதை அப்படி மறைச்சி வைத்துக் கொள்கிற ஒரு காரியத்தை குறிக்கும். ஆனால் இங்கே உன்னதமானவரின் மறைவு என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாதுகாப்பை இங்கே குறிக்கிறது. அப்போது இன்றைக்கு நம்ம இதுதான் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாதுகாப்பு என்பதை அவசியமாக என்ன செய்யணும், புரிஞ்சுட்டு நடக்கணும். ஒரு ரோட்டில் போகிறோம், இல்லை வண்டியில் போகிறோம், அல்லது ஒரு வாகனத்தில் போகிறோம், பேருந்தில் போகிறோம், விமானத்தில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா பாதுகாப்பை பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கருதி தான் போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பார்த்து போப்பா, மெதுவாக போப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் முக்கியம், பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு உலக பிரகாரமான மனிதர்களே பாதுகாப்பு முக்கியம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, வானத்தையும் பூமி படைத்த தேவாதி தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தன்னுடைய மறைவிலே தன்னுடைய பாதுகாப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்போ அந்த மறைவை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த மறைவில் நம்ம என்ன செய்யணும், பங்கு பெற நம்ம முன்வர வேண்டும். அந்த மறைவு என்ன பாதுகாப்புன்னு அர்த்தம். சரி, தேவனுடைய பாதுகாப்பு முக்கியம் சொல்லி சொல்கிறோம்ல, அந்த பாதுகாப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம 2 காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 91:10 ஒரு வசனம் இருக்குது, வாதையின் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு. வாதை அப்படின்னா தீமையான காரியம்னு அர்த்தம். அப்போது தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது மனுஷர் மூலமாகவோ, சாத்தான் மூலமாகவோ, பிசாசு மூலமாகவோ, சூழ்நிலைகள் மூலமாகவோ, இயற்கையின் மூலமாகவோ, வேறு எந்த நோய் மூலமாகவோ எந்த தீமையும் தொட முடியாது, நெருங்க முடியாது, அணுக முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய மறைவில் இருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தீங்கான காரியம் நெருங்க முடியாது. அப்போ தேவனுடைய மறைவில் நம்ம இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்னா, தீங்கு நெருங்க முடியாது, தீங்கு அணுக முடியாது. அதைத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மனுஷங்களுக்கு நோயை பார்த்தா, பேயை பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா, பிரச்சனையை பார்த்தா, ஆபத்தை பார்த்தா அப்படியே நினைக்கிறாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. தீங்கை பார்த்தா ரொம்ப பயந்து போகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தீங்கு அணுகாதபடி தேவன் காப்பார். இதுதான் முதலாவதாக பாதுகாப்பை கொடுக்குற தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய மறைவில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஏசாயா 54:14 திகிலுக்கு நீ தூரமாவாய், அது உன்னை அணுகாதுன்னு சொல்லி சொல்லுது. திகில் தான் நடுக்கமும் பயமும். அப்போ பேயை குறித்த பயம், நோயை குறித்த பயம், மனுஷனை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், பலவிதமான உலகத்தை குறித்தான பயம், இது மாதிரியான பயமான காரியங்கள், திகிலான நடுக்கமான காரியங்கள் அனைத்தும் உன்னை பிடிக்காது, தூரப்படுத்தி போய்விடும், அது உன்னை அணுகாதுன்னு சொல்றாரு. இப்போ ரெண்டாவதாக அவர் என்ன செய்கிறாருன்னா, திகிலும் உன்னை அணுகாதுங்காரு. முதல்ல தீங்கான காரியம் அணுகாது, நெருங்காதுங்காரு. ரெண்டாவதாக திகில், பயம், நடுக்கம்னு உன்னை பற்றி பிடிக்காது, அணுகாதுங்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னதமானவரின் மறைவு மட்டும்தான். அப்போது இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் வாலிப சகோதரர்கள் இருக்கிறது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் தீங்கு தொடராது இருக்க வேண்டும் என்று சொன்னால், திகில் அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மறைவிலே இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய பாதுகாப்பு அவசியம். அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு தேவனுடைய மறைவிலே வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மறைவிலே, தேவனுடைய மறைவிலே வந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த 2 நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது. ஆமேன்.